பிரியமானவர்களே, எப்பயுமே நீங்க கடவுள நம்பியிருப்பீங்கன்னா, ஒண்ண மட்டும் நினைச்சுங்க. ஒருவேளை உங்களோட கடவுள நம்புறதுக்கு முன்னாடி உங்க நாட்கள் மற்றவங்ககிட்ட கையேந்துக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருந்திருக்கலாம். ஆனா கடவுள நீங்க நம்புன பிறகு உங்க வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கையா தாங்க இருக்கும். நீங்க யோசேப்போட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இப்போ எகிப்து தேசத்துல இருக்க எல்லாரும் போய் பஞ்சம் மிகுதியா இருந்தோனே ராஜா பார்வோன்ட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு தானியம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ரொம்ப பசினால கஷ்டப்படுறோம். உடனே பார்வோன் சொல்றப்பல நீங்க யோசேப்பு கிட்ட போங்கன்னு. இப்போ யோசேப்பு கிட்ட தாங்க எல்லா இது இருக்குது. அவன் என்னங்க எல்லாரும் கொடுக்குறவனாக மாறினான். ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா இதே யோசேப்பு அதே தேசத்துல அடிமையா இருந்தாங்க. மற்றவங்க சொல்படி கேட்டு மற்றவர்கிட்ட கையேந்தி சாப்பிடுகிறவனாக இருந்தாங்க. அப்படித்தான் நாங்கள் சிறைச்சாலையிலும் அவன் அப்படிதான் கஷ்டப்பட்டு இருந்திருப்பியான். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், அந்த எகிப்தியருக்கே அவன் தாங்க கொடுக்குறான் உணவு தானியங்கள். எகிப்துக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க எல்லா தேசங்களும் எகிப்தில் போய் யோசேப்பின் இடத்தில் தானியம் வாங்கினார்கள் போட்டிருக்குதுங்க. அப்போ எந்த அளவுக்கு அவனை கொடுக்குறவனா கடவுளை ஆசீர்வதிச்சிருக்காரு பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள்ட்ட கையேந்துகிறவர்களா, மற்றவங்களை நம்பி வாழ்கிறவர்களா, மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளை சார்ந்து வாழ்ந்து பாருங்களேன், நீங்கள் மற்றவர்களுக்கு தோள் கொடுக்குறவர்களா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.